என்னம்மா தானா சிரிச்சிட்டு இருக்கா? ஒண்ணு இல்லப்பா, சும்மா. ஐயோ, இல்லப்பா, சும்மா தான் சிரிச்சேன். அப்பா கிட்ட சொல்லக்கூடாத விஷயம்னா பரவாயில்ல. அது வந்து அப்பா கிட்ட சொல்ல முடியலன்னா வேண்டாம். அப்படி இல்லப்பா. அப்பா, என்னம்மா? நான் உங்ககிட்ட கூட சொன்னேனே, இப்பதான் எனக்கு வாழணும்னு ஆசையே வந்திருக்கேனே. ஆமா. அததான் நினைச்சு பார்த்தேன், சந்தோஷமா இருந்தது. அப்பா, நான் உங்ககிட்ட பேசணும். நான் நினைச்சு பார்க்கறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா என்னமோ தெரியல, பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்குன்னா புரியல. தெரியலப்பா, பிடிச்சிருக்குப்பா. அட, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அன்னைக்கிளி. டேய், நீ வாய் மூடு. தேய்மொழி, நான் உன்கிட்ட தான் பேச வந்தேன். என்ன கோவமா இருக்க மாதிரி தெரியுது? இல்லடா, கோவமா வரல. சில விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நான் சொல்லாம இருக்க முடியாது. நான் சொல்லலன்னா அது சரியாவும் இருக்காது. அன்னைக்கிளி, என்ன பேசுற? இங்க பாரு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்ப நீ கொஞ்ச நேரம் அமைதலா இரு. நீ பேசுறது என் பொண்ண பார்த்து பேசு. உன் பொண்ணுனால தான் சொல்ல வந்தேன். இப்ப நான் தேன்மொழி கிட்ட பேசல, என் ஃப்ரெண்டோட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ சரி, நீ தாராளமா பேசலாம். சொல்லுங்க மேடம். இங்க பாரு, இப்போதைக்கு நீ எதுவுமே எதிர்காலத்தை பத்தி யோசிக்காத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப எதிர்காலத்தை பத்தி நீ யோசிச்சனா நிறைய விஷயங்களை நீ இழக்க வேண்டியது இருக்கும். இப்போ உன் லட்சியம் அந்த ஹாஸ்பிட்டலை கட்டுறதும் அந்த ட்ரஸ்ட்டை நல்லபடியா கொண்டு போறதும் தான். ஏன் அன்னைக்கிளி, அப்போ வாழ்க்கையில தோத்தவங்களுக்கு மறுவாழ்வு? அது மறுவாழ்வுன்னு தானே சொல்றோம், வேற எதுவும் சொல்லலையே. புரியல. கூடிய மட்டும் உறவுகளை தக்க வைக்க பழகிக்கணும். தக்க வைக்க தவறுனா மறுன்னு போய்கிட்டு தான் இருக்கும். அன்னைக்கிளி, நீ என் பொண்ணு கிட்ட பேசுற. நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தேன்மொழி, உனக்கு எப்பவுமே என் மேல நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறேன். இருக்குது. அவ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. நான் நிரந்தரமா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்போ உனக்கு பிரச்சனை உன் பையனை, அப்படிதானே? நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. அவ உன்னை தேடி போகலையா? அவ இன்னும் வாழ்க்கையில நிறைய ஜெயிக்க வேண்டியது இருக்குது. இப்போ அவ பொண்ணு திறன்னு போனா நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அவ அதோட போராடுவாளா, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக போராடுவாளா? இங்க பாரு, அவன் உண்மையிலேயே உன்னை நேசிச்சானா எந்த காலம் கடந்தனாலும் உன்கிட்ட வந்து சேருவான். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே அவமானப்பட்டு நின்றாதீங்க. அவனுக்கு நீ கிடைச்சிட்டுங்கிற சந்தோஷம் உன்னை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறான். தொலைச்ச பொருளை கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அவன் உன்னை தொலைச்சான், இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். அவன் கையில நீ கிடைக்கிற மாதிரி இருக்க, அதனால எப்படியாவது பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறான். பின்னாடி வர பொருள் அவன் யோசிக்கவே மாட்டேங்கிறான். காதல் அவன் கண்ணை மறைக்குது, பாசம் அவன் கண்ணை மறைக்குது. அவனுக்குள்ள இந்த பழைய குணம் அப்படி வெளியில வருது. அவன் உன்னை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் போராடலாம்னு நினைக்கிறான். ஆஹா, அது சரிப்பட்டு வராது. இங்க பாரு, காதல் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய பாக்கி இருக்குது. அத முத பாரு. அவனுக்கு நீ இப்ப தேவையா தெரியல. எப்படியாவது அவன் கூடயே நீ இருக்கும்னு நினைக்கிறான். எப்படியாவது உன் மனசுல இடம் பிடிக்கும்னு நினைக்கிறான். அதனால உன் மனசுல ஏகப்பட்ட தைரியம். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நீ கிடைச்சா போதுங்கிறதா சுத்திக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணு எதிரிக்கு கொண்டாட்டமா போயிடும். இந்த ஒண்ணு போதும் எதிரிக்கு. உங்களை தோக்கடிக்கிறதுக்கு இதை விட வேற எதுவுமே வேண்டாம். தெரியும், உன் மேல நான் ட்ரஸ்டை எழுதும் போது எனக்கு தெரியும் பொண்ணுத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமா நிப்பா. அதோட சீருமம் வெளியில வந்து நிக்கும்னு நினைச்சேன். அதனால தான் பத்திரத்தை நான் அப்படி போட்டேன். இனி உலகமே எதிர்த்தாலும் சரி ஒண்ணு விட்டு பொண்ணுத்துல போக மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு. ஏன்னா அவன் தொலைச்ச பொருள் கண்டிப்பா ட்ரஸ்டையும் காப்பாத்துவான், உன்னையும் பாதுகாப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் எழுதினேன். இங்க பாரு, நாம உயர்ந்த இடத்துல இருக்கும் போதுதான் இந்த உலகம் நம்மளை பார்த்து பேசாது. இந்த உலகம் பேச ஆரம்பிச்சா நாம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது. இங்க பாரு, இப்ப இந்த ட்ரெஸ் நினைச்சு எனக்கு பயம் வந்துட்டு. அன்னைக்கிளி மேடம், ஏன்னா இப்ப ரெண்டு பேருமே காதல் விளையாட்டுல விளையாண்டுட்டு இருக்கீங்க. அன்னைக்கிளி, அவ அப்படிலாம் இல்ல. அவ மனசுல. இங்க பாரு, இந்த உலகத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துல நான் பட்ட கஷ்டத்தை மாதிரி இங்க யாரும் பட்டுக்க மாட்டாங்க. அத்தனை தடைகளை தாண்டி தான் நான் வந்தேன். ஆனா என்ன இன்னும் ஜெயிக்கல. பொண்ணு தெரியும் தேன்மொழி என்னைக்கு இந்த டெஸ்ட ஒண்ணா நடத்துறாங்களோ, பிரிவு என்ற சொல்ல அவங்க அகராதில இருந்து என்னைக்கு எடுக்கப்படுதோ அன்னைக்கு தான் நான் ஜெயிக்க முடியும். புரியல. இவங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாது. அப்படித்தானே நான் பத்திரம் போட்டுக்கேன். அதுக்கும் நீ இப்ப வந்து சத்தம் போடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்படி பார்த்தா இவன் இப்ப நேசிக்கிறதுல செய்யறா. இப்ப நேசிச்சா ரெண்டு பேருமே விழுந்துருவாங்க. இந்த ஊர் பேச்சுக்கும் இந்த உலகத்து பேச்சுக்கும் இவங்க தப்பிக்கணும்னா இப்ப இதை வெளியில காட்டிக்கவே கூடாது. தெரியும், தேன்மொழி மனசுக்குள்ளேயும் பொண்ணு தர வந்துட்டானே எனக்கு தெரியும். இந்த ஒண்ணு போதும் எதிரி உங்களை ஜெயிக்கிறதுக்கு. உலகத்துல சில விஷயங்களை ரகசியமா தான் வைக்கணும். கடைசி வரைக்கும் ரகசியமா தான் வைக்க முடியும்னா கடைசி வரைக்கும் ரகசியமா தான் வைக்கணும். அவன் என்னன்னா நினைச்ச பொருளை கையில வந்துட்டு அதை எப்படியாவது அடைஞ்சா போதுன்னு அவன் விளையாட்டு தனத்தை காட்டிக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் கூட சீரியஸ் இல்லாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்க. நான் என்ன பண்ணட்டும்? இங்க பாரு தேன்மொழி, சில விஷயங்களை ரகசியமா தான் வைக்கணும். அது ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அது கிடைக்கும்.
எதிரி மட்டும்தான் அவன் வேலையில கரெக்டா இருக்கான். உண்மை அதுதான். எதிரி எப்பவுமே நம்மள வீழ்த்தல குறியா இருக்கான். அவன் கவனம் வேற எங்கேயுமே செதற மாட்டேங்குது. நாம தான் கேர்லெஸ்ஸா இருக்கோம். ஆதிரா எப்பவுமே உன்னை எப்ப விழ தட்டலன்னா ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கிறா. உன்னையும் பொண்ணுத்தையும் எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு ஒவ்வொரு நொடியும் யூனிக்கா யோசித்து ஒவ்வொரு காயில நகர்த்துறா. ஆனா பாதிக்கப்பட போற நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. இப்போ கூட உன் மேல ஒரு கேஸ். இப்பதான் டேலில கூட்டிட்டு போய் அந்த கேஸ் முடிச்சு விட்டுட்டு வந்திருக்கேன். இப்படி ஒவ்வொரு நிமிஷம் உன் மேல கேஸ் போய்கிட்டே இருந்ததே. டெஸ்ட இறந்துட்டு நீ போக வேண்டியதா. உன்னை நம்பி டெஸ்ட கொடுத்தனா வாழ்க்கையில தோத்து போக வேண்டியதா. இல்ல 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 நீங்க ரெண்டு பேரும் பண்ற ஒவ்வொரு தப்பும் எதிரிக்கு வெற்றி மாதிரி. ஜெயிச்சரு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். டேய் உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை. அப்படின்னா உன் பொண்ணுகிட்ட சொல்லி வைன்னு சொன்னேன். அன்னக்கிளி எது செஞ்சாலும் சரியா இருக்கும். அவ பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே யோசிக்க கூடியவா. அவ சில காரியங்களை குறிச்சு பயப்படலானா நிச்சயமா விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு தான் அர்த்தம். சரிங்கப்பா, தப்புதான் தப்புதான். இங்க பாரு, ஆசைப்படுறது காதலிக்குது தப்புன்னு சொல்ல வரல. நீ இப்ப என்ன சூழ்நிலையில இருக்கங்கதான் இப்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, அவன் உலகமே எடுத்தாலும் இனி ஒண்ணு விட்டு போக மாட்டான். நீ என்ன பண்ணாலும் சரி, அவன் இனி பின்வாங்க மாட்டான். அந்த பயம் இனி உனக்கு வேண்டாம். லூசி, சார், வர சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, உங்களை வர சொல்லிருந்தேன். வாங்க சீக்கிரம் உட்காருங்க. பரவாயில்ல, விசிட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் கேஸ ஆரம்பிச்சிருவேன். என்னாச்சு? ஏன் கோமா உட்காந்துருக்கா? வேற ஒண்ணு இல்ல, நான் கிட்டத்தட்ட அந்த பங்களா கொடுத்த 20 வருஷம் ஆகுது. ஒரே ஃபேமிலி தான் இருந்தாங்க. ஆனா இப்போ என்னன்னா அவங்களுக்கு சொந்தமாயிட்டுன்னு சொல்லி அவங்க ஒரு புதுசா ஒரு பத்திரத்தை எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அது என்னுடைய பங்களா தான் காரணம். எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. பத்திர ஆதாரம்லாம் இப்ப ரொம்ப பெருசு கிடையாது. அதே மாதிரி பத்திரம் அவங்க கிட்ட இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. வேற ஏதாவது முக்கியமானது அந்த பத்திரத்துல உங்க பேர் மட்டும் இருக்குதா, இல்லன்னா உங்க ஃபேமிலிக்குன்னு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? புரியல. இப்போ என்னதான் டூப்ளிகேட் பத்திரம் அவங்க தயாரிச்சு வச்சிருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் முட்டாள்தனம் பண்ணிருவாங்க. ஏன்னா டூப்ளிகேட் தானே, எல்லாத்தையும் சரியா பண்ணிருக்க முடியாது. ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். நீங்க ஒரிஜினல் பத்திரம் பண்ணும்போது நாமினேஷன்ல இல்ல இத்தனை ஆண்டுகளுக்கு வரைக்கும் இன்னா இருக்கு, அதுக்கப்புறம் இன்னா இருக்குன்னு ஏதாவது முக்கியமான ஆதாரம் ஏதாவது? இல்ல, நான் எந்த சொத்து எடுத்தாலும் அன்னைக்கு பேரை போடுவேன். சரி, அந்த பத்திரத்தை மட்டும் எனக்கு கொடுங்க, நான் கேஸ முடிச்சு தரேன். நம்ம ஊட்டிக்கு போக வேண்டியது இருக்காதா? தேவைப்பட்டா போலாம். இவ எதுக்கு கோவமா இருக்கா? அப்போ நீங்க கேஸ முடிச்சிருக்கீங்களா? முடிஞ்ச மாதிரிதான். நீங்க பத்திரத்தை மட்டும் கொடுங்க, அவங்க எப்படி காலி பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். அடித்தடிலாம் வேண்டாம், ஆல்ரெடி என் தம்பி அனுப்பிட்டேன். இல்ல, அடித்தடிலாம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். நீதி நேர்மை இந்த மாதிரி விஷயத்துக்கு போனோம்னா அது செல்லுபடி ஆகாது. ஒருத்தர் 20 வருஷமா இருந்துட்டு தைரியமா இந்த பங்களா எனக்கு தான் சொல்றான்னா அவன் அதுக்கான ஆதாரத்தை ஆல்ரெடி புரட்டி வச்சுட்டான்னு அர்த்தம். இனி அவங்கிட்ட பேச்சுவார்த்தையோ கோர்ட்டு கேஸ்னு அழிஞ்சனா நேரம் தான் நமக்கு விச்சம். நேரத்தை போட்டு கிரைம் பண்ண முடியாது. அப்படியே நான் தீர்ப்பு போறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆயிரும். அதான் நான் வேலையை ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் 2-3 நாள் அவனே பத்திரத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிடுவான். அன்னைக்கு இவளை எப்படி செஷன் பண்ணா? உண்மையிலே அன்னைக்கு பையன் தானா? ஆமாமா, அன்னைக்கு தான் எங்க அம்மா. எப்படி திண்டுக்கு முண்டாக்கவே வேலை பாக்குறான்? அதுக்கான இவ வேற இவன் மேல ஆசைப்படுறா. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வரட்டு பயிலா இருக்கான். கேண்டீன் எங்க இருக்குது? அங்கதான் இருக்கு. வாய வா, பேசணும். அப்பா, எனக்கு பேசணும் வந்திருப்பாங்க, நான் கிளம்புறேன். டூட்டி முடிஞ்சிருக்கலாம் உனக்கு? இல்ல, டூட்டி முடியல. இல்லையா, சாயங்காலம் 5 மணிக்கு உனக்கு டூட்டி முடிஞ்சுன்னு சொன்னா? இப்படி உளறிக்கிட்டு இருக்கு. சும்மாவா அன்னைக்கு திட்டிட்டு போறாங்க. சரி வா, நானும் வீட்டுக்கு தான் போறேன். சேர்ந்து போயிடலாம் வா. ஏற்கனவே இங்க இருந்து போறதுக்கு நேரம் ஆகும். 7 மணிலாம் ஆயிரும். அதனால நானே உன்னை வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன் வா. ஐயோ, அப்ப பாக்குறானே. இல்ல, நான் வந்துடுவேன், நீங்க போங்க. மதி சொன்ன கூட்டு போறேன்னு. இப்படி உளறுது. உன்னை கூட்டு போன்னு நான் ஜீப்பு கூட எடுத்துட்டு வரல. என்னமா? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்ல சார், அவங்களும் நாங்களும் பக்கத்து ஊர் தான். போற வழி தானே, அப்படியே கொண்டு விட்டுலான்னு ஏற்கனவே சொல்லிட்டு போனேன். சரி கிளம்பு. இல்ல இல்லப்பா, பரவாயில்ல. சார் கூப்பிடுறாருல, பாதுகாப்பா போயிடலாம் போ. அதான் உங்க அப்பா சொல்லிட்டாங்களே வா. என்ன பண்ண? என்ன பண்ணுனீங்களா? அப்பா என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? நான் ஒண்ணும் பண்ணலையே. இஷ்டத்துக்கு அப்பா முன்னாடி வா போலாம். நேரேட்ட அப்படி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, இது தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்னமோ புரியல. நான் தப்பா எதுவும் பேசலையே. என்னையே மடக்குது. கவனமா பேசணும். இல்ல, நீங்க எதுக்கு அப்படி பேச
அதான் நான் என்ன பேசுனேன்? வா கிளம்பு அப்படின்னு. இதுல என்ன இருக்கு சொல்லு பாப்போம். எப்பவுமே நான் உங்க கூட தான் வருவேனா? ஆமா, இப்போ நீ மட்டும் தான் போற. இன்னைக்கு நான் போறேன்ல, அதான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். யார்கிட்ட? என்கிட்ட வா. அம்மா வந்துட்டு போனதை நான் பார்த்துட்டேன். அம்மா என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் இப்படி பேசுறனோ எனக்கு தெரியும். யார் என்ன பண்ணாலும் சரி, ஏன் முடியலன்னு நான் பின்வாங்க போறது இல்ல. இந்த திருப்பு மத்தவங்களுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு வாழ்றது அர்த்தமே இல்ல. போதும், மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்ததெல்லாம். சரி நான் கிளம்பிட்டேன். வா சேர்ந்து போலாம். ஐயோ படா படுத்தாதீங்க. இங்க பாருங்க, நான் தனியா போய்க்கிறேன். நாலு விதமா பேசுவாங்க, வேண்டாம். என்ன 4 பேர் அழுதமா பேசுவாங்க? 4 பேர் பேசுவாங்கன்னா பேசுவாங்க. அதான் என்ன பேசுவாங்க? தப்பா பேசுவாங்க. அந்த 4 பேர் யாரு? இந்த ஊர்க்காரங்க. ஓ, இந்த ஊருக்காரங்க. ஆமா. ஆதிரா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த ஊருக்காரங்க சொல்லவே இல்லை என்கிட்ட. அப்பா நீ தேடி வந்த ஆளு ஆதிரா இல்லன்னு ஏன் இந்த ஊருக்காரங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்லடா பொண்ணு தர, உனக்கு நடக்க பிரச்சனைக்கு இல்ல இந்த ஆதிரா தான் காரணம்னு இந்த ஊருக்காரங்க என்கிட்ட என்ன சொல்லவே இல்ல. இப்படி குண்டக மண்டக கேள்வி கேட்க கூடாது. இல்ல, நான் குண்டக மண்டகம்லாம் கேள்வி கேட்கல. அப்பெல்லாம் வராத ஊரு இப்ப ஏன் வருது? அப்போ எனக்கு உதவி பண்ணாத ஊரு இப்ப நான் எனக்குன்னு வரும்போது ஏன் வருது? இது என்ன கேள்வி? ஒழுங்கா வாடி. இல்ல, ஒழுங்கா வான்னு சொன்னேன். இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் கிளம்புறேன். இப்படி அழுது நான் அப்படி இந்த பக்கம் போயிருவேன் நினைச்சியோ? வந்துட்டல. காதல் வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்த. காதல் வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்த. சரி, இதுக்கப்புறம் போயிருக்கேன், நான் வரட்டுமா? நான் போயிருவேன். இல்ல வரணும்னு சொல்லி வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். இல்ல நான் போயிருவேன். இப்ப நீ என்ன பார்த்து இவ்வளவு பயம் பயப்படுதா? நான் இப்ப என்ன பண்ணுனேன்? ஊராளுக்கு வராங்க, வாயை மூடிட்டு நில்லுங்க. சரி, நான் கேட்க மட்டும் போக சொல்லி கொண்டு விடட்டுமா? இல்ல, ஆட்டோ வரும், நான் பிடிச்சு போயிருவேன். சரி, ஏன் பயப்படுத? இல்ல நான் பயப்படல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆட்டோ வரும், நான் போயிருவேன். அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்காரு. பெரியவங்கன்னா ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. நான் ஒன்னும் இல்ல, நான் யார்கிட்ட எதுவும் பேசணும் அவசியம் இல்ல. என்ன என்ன இப்படி பேசுற? இல்ல, என் மனசுல எதுவும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். எதுவும் இல்லனா? என் மனசுல எதுவுமே இல்ல, யாரும் இல்ல. சரி, யாரையும் மனசுல நான் இருக்க வேண்டாம். ஆனா என் மனசுல ஃபுல்லா நிறைஞ்சுதான் இருக்காங்க. அம்மாக்கு என்ன பத்தி தெரியல, குறி வச்சுட்ட. எப்படி எதிரிய ஓட விடணும் எனக்கு தெரியும். அவ்வளவு தைரியம் இல்லாம ஒத்தி பின்னாடி போகல. இனி இப்போ இல்ல, எப்பவுமே அவ ஜெயிக்க முடியாது. தோத்துருவா. பொண்ணு திறக்கட்ட மோதி இருக்கா, தோத்துருவா. நான் ஒண்ணும் விளையாட்டெல்லாம் இல்ல. இப்போ ஒரு கேஸ் விஷயமா போயிருக்கேன். என்ன கேஸ் நினைச்சுக்கிட்டு இருக்க? அதோட பழைய கேஸ தட்டி எடுத்துட்டு இருக்கேன். தூசி தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் தான் அவளுக்கு ஒரு கேஸ முடிச்சேன். அதை நானே தோண்டி வெளியில எடுத்து வச்சிருக்கேன். நானா கேட்டா ஸ்டேஷன்ல கொடுக்க மாட்டாங்க, அதான் கொடுக்க வச்சிருக்கேன். நானா போய் அந்த கேஸ் எனக்கு கொடுங்கன்னா அதை செய்யாத இதை செய்யாத அப்படி பண்ணாதீங்கன்னு எனக்கு ஆர்டர் போடுவாங்க. அதான் என்ன தாங்கி கெஞ்சி இந்த கேஸ கொடுக்க வச்சேன். அப்பதானே என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க முடியும். இந்த பொண்ணுத்துல யாருன்னு காட்ட முடியும். அன்னைக்கு ஆதரவு காப்பதுக்கு அந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம பண்ண வேண்டாம். அதுல ஆதாரம் ஏகப்பட்டது இருக்குது, அதை என்னால எடுக்க முடியும். தூசி தட்டி உள்ள தட்டுற, முட்டிக்கு முட்டி தட்டுற. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை 5 வருஷம் நாசம் பண்ணிருக்கான். யாருக்காக இதை பண்ணுவேனா இல்லையா, எனக்காகவே நான் இதை பண்ணுவேன். 5 வருஷம் என் வாழ்க்கை போச்சுதே. என் நண்பனுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் போச்சுதே. அவ்வளவு லேசில எல்லாரும் விட்டு நினைச்சிட்டீங்கல்ல. என்கிட்ட மன்னிப்புங்க வார்த்தைக்கு இடமே இல்ல. நான் எதுக்கு மன்னிக்கணும்? நான் சாதாரண மனுஷன் தான். எவ்வளவு நான் மன்னிக்க மாட்டேன். அவ 1 மடங்கா எனக்கு கொடுத்துருக்கா, பல மடங்கா நான் திருப்பி கொடுப்பேன். கொடுப்பா இந்த பொண்ணுக்குற பல மடங்கா திருப்பி கொடுப்பேன். அவ அரசியல நிக்கல, நிக்க வச்சதே நாதான். என்ன சொல்றீங்க? அரசியல் அவ கை வைக்கணுங்கிறதுக்காக நான் வைக்க வச்சிருக்கேன். அவ பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி நான் இருக்கேன். நான் யார வச்சு எப்படி பண்றேன்னு யாருக்கும் தெரியாது. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, டெஸ்ட நடத்துவோம், கண்டிப்பா நடத்துவோம். ஒன்னா ஒத்துமையா என்ன ஒரு முறையில நடத்துவோம்னு எனக்கு தெரியும். என்னடி அப்படி என்ன நடந்து போச்சது? எல்லாமே தலைகளை எவ்வளவு ஒத்தி சரி நடக்கு, எல்லாம் தலைகளை நடந்திருக்குது. இதுல என்னடி இருக்குது? இங்க பாரு, இன்னும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்குள்ள என்ன வேணாலும் வரும். எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அம்மா பயந்துட்டு வந்தாங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு கேஸ் நம்ம மேல கொடுத்திருந்தான். என்ன கேஸ்? அவ வாழ்க்கையை நீ தட்டி பறிச்சிட்டியான். என்ன முழுசா உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியான்.
அப்படின்னு முதல் மணி ஸ்தானத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. அதான் ஆமான்னு சொல்லிட்டு கேஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். யாரை கேட்டு அப்படி சொன்னீங்க? அவ அப்படித்தானே கொடுத்தா, அது ஆமான்னு தானே சொல்லணும். அவ இன்னும் வேற ஏதாவது சொன்னா அதுவும் ஆமான்னு சொல்லிடுவீங்களா? சொல்லுவேன். அவ எந்த அளவுக்கு நம்மளை இணைச்சு வச்சு பேசுறாளோ அந்த அளவுக்கு ஆமா சொல்லுவேன். உண்மையா? நான் கிளம்புறேன். சரி சரி, இங்க பாரு, அந்த கேஸ் தகுதிப்படியாக்கணும் அப்படி சொன்னாதான் முடியும். இல்ல, நான் கிளம்புறேன். சோ இல்ல, இங்க பாரு, அப்பெல்லாம் ஒயாம போய் தலை புரிஞ்சு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லங்கற இல்லன்னு சொல்லணும். இல்லையா? இல்ல 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 இல்ல. உங்க குடும்பத்தை உங்க சேட்டை பிடிச்சது. துரு வந்தது பிடிச்சது. அதனால பார்த்தேன். மனசுக்குள்ள எதுவும் இல்ல. என்ன? நீங்க பண்ண சேட்டை பிடிச்சது. அதனால பார்த்தேன். மனசுக்குள்ள எதுவும் இல்ல. சரி விடுன. அவ என்ன சொல்லிட்டு போனா கேட்டல, அம்மா வேற சொல்லிருக்காங்கல்ல, அதனால கூட இருக்கலாம். சரி விடுன, போட்டோ. டேய், அப்பெல்லாம் இனிமே என்னால விட்டு கொடுக்க முடியாது. உன்னை யார் விட்டு கொடுக்க சொன்னா? அவ எப்படி சொல்லிட்டு போனா பார்த்தல, அதான் உன்னை பத்தி வைக்கப்பட்டல. என்னடா சொல்ற? அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, யோசிப்பால, யோசிக்க டைம் கொடுப்போம். அம்மா சொன்னதுனால யோசிக்கிறாளே என்னமோ. டேய், அவகிட்ட சொல்லி வை, அப்பெல்லாம் விட முடியாது. கிடைக்கிற வரைக்கும் துரத்தி புடி. எங்க முறைச்சுக்கிட்டே அலைதா? பார்த்து சிரிப்பா நினைச்சிட்டா. அப்படி இல்ல, உனக்கு எதாவது செய்வாங்க. நீ என்ன சேட்டை கொஞ்சமா பண்ணுத? அவளுக்கு சேட்டை பிடிச்சிருக்கான், ஆனா என்ன பிடிக்கலையா? சேட்டை பிடிச்சிருக்க என்ன, சீக்கிரம் ஒன்னையும் பிடிச்சிடும். உன் சேட்டை பிடிச்சிருக்கான், அதை டபுள் மடங்கா காட்டு. எங்க நானே எங்க பண்ணேன், அதான் வருது. அதான் தெரியுமே. ஆனா ஒண்ணுதே, உன்னால இவ்வளவு சேட்டை பண்ண முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அது இருக்கட்டும், கொடுத்த கேஸ் என்னச்சுது? அண்ணன் முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். என்ன என்ன ஏதோ 2 பிள்ளைங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சின்ன இடத்துல ஒரு சைக்கிளோட பிடி தெரியுதுன்னு, அது இப்போ அங்க ரொம்ப தீயா பரவிக்கிட்டு இருக்கு. சைக்கிள் தெரியுதுன்னு தீயா பரவிடக்கா எப்படி? அண்ணே, அந்த சைக்கிள் ஒரு மரத்துக்குள்ள இருந்து தெரியுதுன்னு. மரத்துக்குள்ள இருந்தா குறைஞ்சது 15 வருஷம் இருக்கும். ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த சைக்கிள். என்னடா சொல்ற? அதுதான் இப்போ அங்க ஃபுல்லா பரவி கிடக்குது. யார் சைக்கிள் எப்படி இதுக்குள்ள வந்ததுன்னு அங்க காட்டு தீயா பரவிட்டு கிடக்குது. ஏதோ 2 சின்ன குழந்தைங்க தற்செயலா எடுத்த வீடியோ. சைக்கிள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த சைக்கிளுக்கும் ஆதிரா கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. சைக்கிள் எப்படின்னு அந்த மரத்துக்குள்ள வர முடியும்? இன்னொன்னு, ஆதிரா அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது சைக்கிள் தடமே இல்ல. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுக்காக ஆதிரா ஏன் அந்த பொண்ணை ஒரே சைக்கிள்ல கூட்டு போயிருக்க கூடாது? எப்படின்னா 2 சைக்கிள் போனா எப்படியும் சந்தேகம் வலுக்கும். 2 சைக்கிள் தடம் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குது, அப்புறம் இன்னொரு சைக்கிள் தடம் காணலன்னு போலீஸுக்கும் சந்தேகம் வரும். அதனாலே அவ ஆரம்பத்திலே அந்த பொண்ணு சைக்கிள் அங்கேயே போட்டுட்டு இவ சைக்கிள்ல கூட்டு போயிருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணதுக்கு அப்புறம் சைக்கிளை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கக்காக அந்த சைக்கிள் தான் அவ ஏதோ ஒரு மரத்துக்குள்ள இல்ல அவளுக்கு நல்ல தெரிஞ்ச இடத்துல ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. சரி, அந்த மரம் எத்தனை வருஷம் பழமையானது? அந்த மரத்துக்கு எப்படி வயசு ஒரு 150 இருக்கும். 150 வருஷம் போது மரத்தோட வலிமை எப்படி இருக்கும்னு பாத்துக்க. ஒரு ஆளு தாராளமா உள்ள போயிட்டு வர அளவுக்கு கேப் இருந்திருக்கும். அந்த கேப்புக்குள்ள சைக்கிளை வச்சு இவ மரம் செடியை இன்னும் அங்க நட்டுட்டு வந்துட்டா. அதனாலதான் அங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கிரிமினலா யோசிச்சிருக்கா. புரியலண்ணே. 150 வருஷம் பழமையான மரம் அப்படிங்கும்போது சாதாரணமா ஒரு ஆளு உள்ள போயிட்டு வெளியில வரலாம். கிளையில அவ்வளவு கேப் இருக்கும், சாதாரணமா போயிட்டு வரலாம். அந்த இடப்பட்ட இடத்துல இவ சைக்கிளை தூக்கி வச்சுட்டு 2 பக்கமும் ஏதாவது கிளைகளை வச்சு மறைச்சிருக்கணும். இல்ல ஏதாவது ஒரு செடி அங்க நட்டு வச்சுட்டு வந்திருக்கணும். அது வளர்ந்துருக்கும், அது சைக்கிளை மூடி இருக்குது. அதுதான் இன்னைக்கு அந்த சைக்கிள் வெளியில வந்திருக்கு. அதனாலதான் அந்த சைக்கிள் எங்க போச்சுங்கிற ஒரு சின்ன குழு கூட யாருக்குமே கிடைக்காம இருந்திருக்கு. ஏன்னா அந்த சைக்கிள் பாதுகாப்பா மரத்துக்குள்ள இருந்திருக்குது. யாரும் மரத்துக்குள்ள போய் சைக்கிளை தேடி இருக்க மாட்டாங்க. யாருக்கும் அப்படி ஒரு யோசனையே வராது. மரத்துக்குள்ள போய் மரத்தை வெட்டி பார்க்கணும்னு தோணாது. ஏன்னா 150 வருஷம் பழமையான மரம், யாரும் வெட்ட மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு மரத்துக்குள்ள கொண்டு சைக்கிள் வச்சிருக்கா. சரிண்ணே, இந்த சைக்கோ அதுல அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா? அவ பண்ணலா, காரம்பரி எதுவும் பண்ணலாம். எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அந்த பொண்ணு உசுரோட இருக்கா, இல்ல விற்கப்பட்டிருக்காளா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட்ஸுக்காக அந்த பொண்ணோட உறுப்புக்காக ஏதாவது கடத்தப்பட்டிருக்காளா, எதுவும் தெரியல. அந்த கேஸ தட்டி எடுக்கிறேன்டா. முடியுமாண்ணே? அங்க போய் வாங்கிட்டு வரல கேஸ. சரிண்ணே, வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறேன். ஒரு ஆதாரம் வேண்டாம்டா. அந்த பொண்ணு எங்க இருக்கா, இல்ல அந்த பொண்ணுக்கு என்ன நடந்து சின்ன குழு கிடைச்சாலும் போதும். இந்த ஆதரவை கண்ணுக்குள்ள வர ஒட்டி என்னால ஆட்ட முடியும். அதுக்கப்புறம் இவ பண்ற அத்தனை வெளியில வந்துடும். டேய், இவ இந்த ஒரு காரியத்தை 15 வயசு 10 வயசுல இவள் துணிகரமா பண்ணிருக்கானா, அதுக்கப்புறம் என்னென்ன வேலை எவ்வளவு துணிகரமா பண்ணிருப்பா. ஏன்னா இந்த ஆதரவால இப்பெல்லாம் யோசிச்சிருக்க முடியுமா? சத்தியமா யோசிக்க முடியும். இது அவன் முதல் திருப்பு பண்ணல. அப்போ அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா, பல முறை பண்ணிருக்கா. அதனால துணிகரமா இப்படிலாம் யோசிக்க முடிஞ்சிருக்கேன். என்னன்னு சொல்றீங்க? தப்ப முதல் திருப்பு செய்யும் போது அந்த தப்பாகும்.
திரும்ப அந்த தப்ப செய்யும் போது கச்சிதமா முடிப்பாங்க. மொத திருப்பி அமடலனா மொத திருப்பி பயங்கரமா பிளான போட்டு பண்ணிருக்கா. இத சாதாரணமா முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கான்னா அவ சாதாரண ஆளே கிடையாது. அவ மூளை எவ்வளவு கீழ்த்தரமா போய் யோசிக்க முடியும். அதாவது நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட அவளால இறங்கி செய்ய முடியும். நம்ம உடம்பு கூசுற அளவுக்கு கூட அவளால யோசிக்க முடியும். அவளை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறது நடக்கணும். ஆனா அதெல்லாம் சரிதானே. இப்படி யோசிக்கிறவா எப்படி தேன்மொழியை இத்தனை வருஷம் விட்டு வச்சா? அவளால தேன்மொழியை தொட முடியல. தேன்மொழி ஒண்ணு அவ்வளவு வீரசூரி எல்லாம் கிடையாது. வீரசூரி இல்லதான், ஆனா புத்திசாலி. அண்ணா தனக்கு வர ஆபத்துல இருந்து அவளால சண்டை போட்டு காப்பாத்திக்க முடியாது. ஆனா தனக்கு வர ஆபத்தை புத்திசாலித்தனமா அவளால சாமர்த்தியமா தப்பிக்கிறதுக்கு அவ மூணு நல்ல வேலை செய்யுது. எப்படின்னு சொல்றீங்க? அவ இருந்த வீட்டை நெருப்பு வச்சு அவளை கொல்ல பார்த்தாங்களே. ஆமா, நீங்க கூட போய் காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே. அன்னைக்கு உண்மையிலே நானும் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாடா, நான் உள்ள போன 2வது நொடியே நெருப்பு வாசல்ல ஃபுல்லா பத்திக்கிட்டேன். எனக்கு ஒரு நொடி என்ன செய்யணும்னு யோசிக்க முடியல. அந்த நேரம் கரெக்டா இந்த தேமல் ஒரு ஐடியா கொடுத்தா பாரு. கதவுக்கு கீழே தான் நெருப்பு இருந்தது. பாதி கதவு வரைக்கும் நெருப்பு. நான் வேற பக்கம் எப்படி தப்பிக்கலாம்னா என் மொழி யோசித்தது. இவா கீழே இருந்து நெருப்பு எடுத்து கரெக்டா எங்களை உள்ளுக்குள்ளோட லாக் பண்ணிருந்தானுங்க. அதுக்கு நேரம் நெருப்பு வச்சா. நான் கோவத்துல என்ன பண்றேன்னு கேட்டேன். ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு மேல இன்னும் நெருப்பு வைக்கிறேன்னு நான் கேட்டேன். அப்போ அவ சொன்னா, வெளியோட லாக் பண்ணிருக்கானுங்க. இந்த கதவை உடச்சதுக்கு மட்டும் தான் நம்ம வெளியில போக முடியும். நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. அதே மாதிரி கரெக்டா வெளியில பூட்டு போட்டுக்க நேருக்கு நேரம் நெருப்ப வச்சா பேசும் மலை மலை எரிஞ்சது. கொஞ்ச நேரத்திலே பூட்டி நேரா கொஞ்சம் கேப்ப விழுந்தது. கையால அடிச்சு தள்ளுனா. இப்போ இந்த பலகைக்கு மேல ஏறி அந்த சைடு போயிருந்தனால புரியல. டேய், கதவு கீழே விழுந்துடா. கீழே விழுந்தா என்ன ஆகும்? எப்படி கீழே விழுந்த நேரம் பலகை பிடிச்சு ஏறியதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள அதுக்கு மேல கால வச்சு ஏறி போயிடலாமே. அடப்போவே, இப்படி நான் யோசிச்சா? டேய், அவன் மூளை பயங்கர சார்பா யோசிக்குடா. பயப்படுதாடா, பயங்கரமா பயப்படுவா. ஏன் ஒரு கரப்பாம்பூச்சிக்கு கூட பயப்படுதா. ஆனா காப்பாத்திக்கணும்னு வரும்போது அவன் மூளை பயங்கரமா யோசிக்குது. அவன் மூளையினால்தான் அவன் உசுறு இதுவரைக்கும் தப்பிச்சு வந்திருக்குது. இங்க பாரு, இப்பவும் ஆதிர ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இன்னைக்கு ஏதோ கேஸ்ன்னு கேள்விப்பட்ட. மறுபடியும் என்ன? எங்க வீடியோ தான். என்னன்னு சொல்ற? கொச்சை எடுத்து அப்லோட் பண்ணிருக்காளா? அதை இவ கிட்ட சொன்னா அவளால தாங்க முடியுமா? அதான் நானும் அன்னைக்கு இல்லையம்மாவும் சும்மா கேஸ் கொடுத்துருக்கான்னு ஏமாத்தி படிக்க வச்சிருக்கோம். சும்மா வேற மாதிரி விட்டு சொல்லி வச்சிருக்கேன். இவ்வளவு கேட்கறமா? ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இன்னைக்கு இதை கொடுத்தது இவ்வளவு இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படின்னா நல்ல சிவனா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சிவனா? அவன் என்னமோ தேடுறான், என்னமோ கண்டுபிடிக்க நினைக்கிறான். ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு பையனுக்கு பதவி போயிட்டுன்னு கோத்துல இருக்கான். அவன் பையன் பதவி போல நினைச்சா கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஏதோ நடக்க போது நினைச்சா சந்தோஷத்துல இருக்கான். ரோஹிணியும் கண்காணிச்சுக்கிட்டா இருக்கா. இல்லடா, அவன் ராணியை வச்சு இன்னமும் பிளான் போடுறதா மட்டும் இருக்கு நல்லா தெரியுது. ராணி எப்படி அங்க சம்பந்தப்பட்டா? ஏதோ ஒன்று போய் சிக்கியிருக்கா. ஏதோ ஒரு விஷயத்த போய் சிக்கியிருக்கா. அதை நல்ல சிவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். கை கால் விளங்காம இருந்த இடத்துல காரியத்தை நடத்துக்குதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் திருந்தல. அவனுக்கு இருக்கிற வெறியும் அடங்கல. அது மட்டும் இல்ல, ராணிக்கு அப்பாவை நான் நல்லசிவன் வீட்டுல பார்த்தேன். ராணி அப்பாவுக்கும் நல்லசிவனுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு என்னமோ அநேகமா இது கிசரை வீழ்த்ததுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வேலை பார்த்திருக்கேன். என்ன? கிசர ராணி கிட்ட நெருங்கி பேச சொன்னேன். அவனுக்கு தான் பிடிக்கலையே. இல்லடா, ராணி நல்லசிவன்கிட்டையும் கான்டாக்ட் வச்சிருக்கா. அதே நேரத்துல ஆதிரா கூட இருக்கா. எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குது. அது மட்டும் இல்ல, ராணி அப்பா எதுக்கு நல்ல சிவன் கூட இவ்வளவு கூட்டா இருக்கணும்? அது மட்டும் இல்ல, ராணி அப்பா இவ்வளவு நாள் இருந்த வீடு நல்ல சிவனுடைய வீடாம். ஏதாவது கேடுபடி வேலை பார்த்து கொடுத்துருப்பான். அதனால வீடை கொடுத்தானே என்னமா. நல்லா நோட் பண்ணிக்க. ராணி அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்தவ. அதனால ஏதாவது முக்கியமான ஃபைல திருடி பறக்கி கொண்டு கொடுத்துருக்கணும். அதனாலதான் வீட்டை எழுதி கொடுத்துருக்கா. சும்மா எதுக்கு நல்ல சிவன் கொடுக்கணும்? ராணி எப்போ வந்து வேலையில ஜாயின் பண்ணா? கிஷோர் வந்ததுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கா. கிஷோர் வந்ததுக்கு அப்புறமா வரதுக்கு முன்னாடியா? வந்ததுக்கு அப்புறமா வந்த முன்னாடி எனக்கு சரியா தெரியல. ஆனா 1 மாசம் கேப்பு தான். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஃபைல் மிஸ் ஆயிருக்கு. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஃபைல் மிஸ் ஆயிருக்கணும். அது நல்ல சிவன் கிட்ட இருக்கணும், இல்லைன்னா ஆதிரா கிட்ட இருக்கணும். அப்படி அந்த ஃபைல்ல என்ன இருக்குது? ராணி அப்போ அந்த வேலையை பார்த்துட்டு தான் வாரண்டியா ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருக்கான். எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு பதில் என் பொண்ணு வேலை பார்ப்பான்னு சொல்லியிருக்கான். அங்க இருந்து தான் மாட்டிக்கிட்டு தான் இந்த வேலை எல்லாம் பண்ணிருக்கான். திட்டுற அளவுக்கு அது என்ன ஃபைலு? கேஸ் ஃபைலா, இல்லனா ஏதாவது டெண்டர் ஃபைலா, என்னன்னு ஒண்ணும் புரியல. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா காணாம போன ஃபைலுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் கண்டுபிடிச்சலாம். அதான் மறுபடியும் கிஷோர ராணி கிட்ட நெருங்கி பழக விட்ட. பழகுறானே அப்படி பழகுறான். மனசுல கோவத்தோட பழகிட்டு இருக்கான். ஏன் கிஷோருக்கும் அங்க ஏதாவது ஃபைல் மிஸ் ஆயிருக்கான்னு எதுவும் தெரியலையா? எல்லா ஃபைலும் அங்க இருக்கிற மாதிரி ரெக்கார்டு இருக்குது. ஆனா அங்க ஏதோ ஒரு டூப்ளிகேட் ஃபைல் இருக்குது. முடக்குல போட்ட ஏதோ ஒரு கேஸ், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபைல் மிஸ் ஆயிருக்குது. அது நல்லசிவன் கிட்ட இருக்குது, இல்லன்னா ஆதிரா கிட்ட இருக்குது. ஒருவேளை அன்னைக்குலமா சம்பந்தப்பட்ட கேஸா இருக்குமோ? அவ்வளவு கீழ்த்தரமாலாம் இறங்கி யோசிக்கிற அளவுக்கு நல்ல செய்ய மாட்டான். அவன் எது செஞ்சாலும் பெருசா தான் யோசிப்பான். ஏதோ ஒரு ஃபைல் மிஸ் ஆயிருக்குது. அது என்ன ஃபைலு? எதுக்காக அதை திருடினாங்க?
அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். பேசாம ராணியை போ தூக்கிட வேண்டியதுன்னு இன்னும் நல்லா கவனிச்சுக்க. அவன் எங்கேயும் போய் உளறிட கூடாதுன்னு தான் வாலண்டியா ராணி அப்பாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன நீ சொல்ற? டேய், அவர் நல்லதா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. உடனே மாய வழியில சிக்க வச்சிருக்கணும். பொண்ணை கட்டி ஏமாத்திருக்கானுங்க. போய் விழுந்துட்டாரு. அதனால ராணி அம்மா விட்டு அவர் போயிருக்காரு. இது வரைக்கும் நான் ஊதி பறக்கிட்டேன். பாப்போம் இனி இது வரைக்கும் கேஸ் போகுதுன்னு பாக்கலாம். ஏன்னா ராணி அம்மா விசாரிச்சு பார்த்தா என்ன? ராணி அம்மா கிட்ட என்ன விசாரிக்க சொல்ற? ஒன்னா வாழ்ந்த கனவை திடீர்னு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான். அப்படிங்கும்போது கோபம் இல்லாமலாம் இருக்கும். தனக்கு புருஷன் துரோகம் பண்ணிருக்காங்கிற கோபம் இல்லாமலாம் இருக்கும். நாம அவங்க கிட்ட இருந்து ஏதாவது சின்ன குழு எடுக்க முடியாது. இல்லைன்னா கொஞ்சம் மனம் விட்டு பேசினா மனசுல இருக்க ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்க்க மாட்டாங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு குழு கிடைக்காமல போயிடும். இவ்வளவு யோசிச்சா அதிசயமா இருப்பனா? மீனக்கா, செம்மொழி அக்கா, தமிழக்கா அவங்களாம் விட்டு பேச விட்டு அதையும் பண்ணிட்டியா? இப்பதான் மறுபடி ராணியும் கிஷோரும் சேர்க்கிற மாதிரி பண்ணிருக்கிற பிளானு. இனி ஒழுங்கா இருப்பாங்க, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தலாம். உங்க பொண்ணையும் கிஷோரையும் ஒண்ணு சேர்த்தலாம் அப்படின்னு செம்பொழி அக்கா, தமிழக்கா, மீனக்கா விட்டு பேச விட்டேன். அப்போ அவங்க பேசினாங்க. என் வாழ்க்கை போச்சுது. நான் ஒரு உசுருக்கு உசுரா விரும்பினேன். ஆனாலும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அவர் பண்ணல, அவதான் பண்ண வச்சுட்டான்னு உளறி இருக்காங்க. ஆனா பெருசா எதுவும் சொல்லல. என்ன ராணி அம்மா யாரு? தெரியலடா. அவங்க அன்னக்கிளி அம்மா ஹாஸ்டல்ல தான் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அம்மா கிட்ட அவங்களுக்கு 60 வயசானாலும் அந்த ரெக்கார்டு இருக்கணும். ஏன் இவங்கள பத்தின ரெக்கார்டு அம்மா கிட்ட இல்ல? அதையும் நான் விசாரிச்சேன். ராணி அம்மா அன்னக்கிளி அம்மா டெஸ்ட்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. சரி, அந்த பொண்ணுக்கு தாய்மாமன் மட்டும் இருந்திருக்கான். அதாவது ராணி அம்மாவுக்கு தாய்மாமன் ஒருத்தர் இருந்திருக்கான். அம்மா அப்பா இல்ல, தாய்மாமன் இருந்திருக்கான். அவன் கரெக்டா ஒரு 23 வயசு இருக்குமா. என் அக்கா பொண்ணு நான் பாத்துக்கிடுது, என் கூட அனுப்புங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிடுறேன்னு சொல்லியிருக்கான். அதே போல 23 வயசு பையன் கூட சின்ன பொண்ணு அனுப்பி வச்சாங்க. அங்கேதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. வந்தவன் உன்னையும் என் அக்கா பொண்ணு என் கூட அனுப்புங்க, இல்ல நானும் இந்த டெஸ்ட்லயே இருக்கேன், எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு அழுதுருக்கான். அதனால அங்க இருந்த வாட்ச்மேன் டூட்டிய அன்னக்கிளி டெஸ்ட்ல உள்ளவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட்ல சொல்லி நான் அக்கா பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கான். கல்யாணம்? அது மட்டும் இல்ல, அவன் அந்த டெஸ்ட்லயே நல்ல பேர் வாங்கியிருக்கான். அவன் அங்க உண்மையும் உத்தமமா தான் வேலை பார்த்திருக்கான். இன்னொன்னு, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவை. இவங்க கிட்டயும் கேட்டிருக்காங்க, உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. மனப்பூர்வமா சரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? கல்யாண பத்திரிக்கை இங்க கொடுக்க போகும்போதுதான் அவன் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கான். என்னன்னு சொல்றீங்க? ஆமா, அதனால கல்யாணம் நின்னு பொண்ணு அப்படின்னு கொஞ்சம் நியூஸ் வெளியில பரவி இருக்கு. அப்போதான் இப்ப இருக்கான ராணி அப்பா அந்த பொண்ணை மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்டிருக்கான். ஏற்கனவே அந்த பொண்ணு மனபாரத்துல இருந்தா, சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவனும் சந்தோஷமா தான் வச்சு பார்த்திருக்கான். கொடுத்த 5 வருஷம் செக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ராணி அம்மாவே வந்து நான் சந்தோஷமா வர்றேன், இதுக்கப்புறம் நீங்க என்ன கண்காணிக்கணும் அவசியம் இல்ல, நான் என் லைஃப பாத்துக்கிட்டேன்னு சொல்லி மனப்பூர்வமா லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்க மாமனாரோட வந்து இப்ப ராணி அம்மாக்கு துணையா இருக்காரு அவர் கூட வந்து உண்மையிலேயே ராணி அம்மா ரொம்ப ஹாப்பியா தான் வாழ்ந்திருக்காங்க. ராணி அப்பாவும் நேர்மையா தான் இருந்திருக்காரு. எப்படி போய் நல்ல சிவன் மலையில விழுந்தாருன்னு தெரியல. அதனால ராணி அம்மாவுக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போயிருந்திருக்கு. ஓ, பேசாம ராணி அப்பாவை தட்டி தூக்கிட்டேன். அதை செய்யாம இருப்பனா வெளியால வச்சு தட்டி தூக்குனேன். ஏதாவது சொன்னானா? அவனை தட்டி தூக்கல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது. அவன் அந்த நேரத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் பொண்ணு ஆசை காட்டி. அந்த பொண்ணுன்னு சொல்றியா? அந்த பொண்ணு யாருன்னு? அந்த பொண்ணு நான் பார்த்தது இல்லையே. 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கானா, இல்ல பேருக்குத்தான் 2ஆம் தரமா? குழந்தைங்கலாம் ராணி ஏதாவது உங்ககிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கா? அந்த பொண்ணுக்கும் நிச்சயமா நல்ல சிவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கணும். அவ சும்மா ஒன்னும் இன்னொருத்தி புருஷன மயக்கணும் அவசியம் இல்லையே. ஏதோ வேலையை முடிக்கிறது வந்திருக்கா அப்படின்னா இந்த கும்மலுக்கும் அந்த பொம்மலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. இப்ப மறுபடியும் ராணிய பகடக்காயா பயன்படுத்துறாங்க. இப்ப ராணிக்கும் தெரிஞ்சு போச்சு உண்மை. ஆனா அவ சித்திக்காரிக்கும் நல்ல சிவனுக்கு எது சம்பந்தம் இருக்க போகுது? கண்டிப்பா சொல்றேனே, நல்ல சிவனுக்கும் ராணி சித்திக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. அதுவும் ஏதாவது கைக்கூலியா இருக்கலாம், கஷ்டப்பட்ட பொண்ணா இருக்கலாம். உனக்கு இவ்வளவு பணம் தானே அவன் கூட போய் வாழ்னு சொல்லியிருக்கான். ஏதோ ஒண்ணு இருக்கலாம்ல. இப்படி கூட இருக்கலாமே, பிளாக்மெயில் கூட பண்ணிருக்கலாமே. பிளாக்மெயில் பண்றதுக்கு அந்த பொண்ணுகிட்ட என்ன வீக்னஸ் இருக்க போகுது? அதுவும் விசாரிச்சாதான் என்ன தெரியும். அண்ணன் ஒண்ணு பணத்தை காட்டி யாரையாவது ஒரு வேலை செய்ய வைக்கலாம், இல்ல அவங்க செஞ்ச தப்ப வெளியில சொல்லாம இருக்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கலாம். பணத்துக்காக வந்த மாதிரி எனக்கு தோணல. அந்த பொண்ணு ஆல்ரெடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கணும், அதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணி ராணி அப்பா கூட சேர்த்திருக்கணும். இதை நான் யோசிக்காம போயிட்டுனேடா. சரி, அந்த பொம்பளை மட்டும் யாருன்னு சொன்னேன், நான் தூக்குறேன். டே, இப்ப நாம எது பண்ணாலும் நல்லசிவனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா காலையிலே நல்லசிவன் என்கிட்ட இடக்கு மடக்கா பேசிட்டான். இடக்கு மடக்கானா கொஞ்சம் சவால் விட்டான். மாப்பிள்ளைய பகட கைய பயன்படுத்தி என்ன மிரட்டுறான். மாப்பிள்ளை வச்சு மிரட்டானா? ஏன்னா என்ன விட்டு வச்சிட்டு இருக்கோம்? டே, பொறுமையா இருடா. மாப்பிள்ளை ரொம்ப தெளிவா இருக்காரு. மாப்பிள்ளையும் விட்டு புடி போன்னு என்கிட்ட சொன்னாரு. நல்லசிவன் பேசுனதை மாப்பிள்ளை கேட்டுட்டாரு, விட்டு புடி போன்னு சொல்றாரு. அதே நேரத்துல ராணிக்கு சித்தி அப்படின்னு நான் தேடி பார்த்துட்டு வரேன்னா போனது. ஆனா இன்னும் தகவல் எதுவும் சொல்லல. நான் ஆதரவு கேஸ் விஷயமா ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். பாப்போம், மாப்பிள்ளை வரட்டும் கேட்கலாம்.
கண்டிப்பா சொல்றேனே. நல்ல சிவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்படி சம்பந்தம்னா நிச்சயமா அன்னக்கிளியம்மாவுக்கும் தொடர்பு இருக்கணும். ஏன்னா இவங்க லோக்கல் எல்லாமே அன்னக்கிளியம்மா அழிக்கவே தானே. இப்படியா இருக்கக்கூடாது. அது தேமொழி அழிக்க கூட இருக்கலாம்ல. அது சரிண்ணே. ராணி அப்பா இப்ப கல்யாணம் பண்ணிருக்காரு என்னந்தமா அந்த பொண்ணுக்கு எந்த ஊரு? அதான் சொல்றேன், எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. எங்கமோ இடிக்குத என்ன சுத்தி வளைச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஒண்ணு இடிக்கின. ராணி அப்பாவும் பிளாக்மெயில் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த பொம்பளை நிச்சயமா பிளாக்மெயில் பண்ணி தான் ராணி அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி ராணி அம்மாவுடைய வாழ்க்கையை நாசம் பண்ற அளவுக்கு ராணி அம்மாக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குண்ணே. நானும் தினமும் மண்டை போட்டு தாண்டா பிச்சுட்டு கிடக்கேன். ஒன்னும் மண்டியில ஓட மாட்டேங்குது. கொஞ்சம் ரிலாக்ஸே இந்த தேன்மொழி மட்டும் தான். பையன் உள்ள அதுவும் மூஞ்சி தூக்கிட்டு போயிருக்குது. இங்க தானே போயிருப்பா போ. என்ன மாத்திரடா முகத்தை பார்த்தா மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கேஸ் விஷயம் நிறைய மண்டை போட்டு பிக்குது. ஜெயராஜ் இந்த கேஸ்ல இன்னொரு மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாடா, நான் தான் ஜெயராஜா உள்ள சேர்த்து விட்டேன். அவன் கொஞ்சம் யோசிப்பான், அதுக்காக தான். இன்னொன்னு குடும்பமா இறங்கி அடிக்கிறதுனால கொஞ்சம் எதிரிக்கு பயம் இருக்கும், அதுவும் காரணம் தான். ஆமா, ஜெயராஜ் தான் மூல காரணாச்சே, இன்னுமா யோசிக்காம இருக்கான். அதான்டா, எங்க ரெண்டுத்துக்குமே ஒரே குழப்பம். எங்க சுத்தினாலும் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து முடியுது. ஜெயராஜ் இப்ப கேஸ் விஷயமா தான் போயிருக்கான். சரி, அந்த சைக்கிள்குள்ள வீடியோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விட்டுரு, நான் பாக்குறேன். நான் ஆல்ரெடி உன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டேனே, நீ தான் பாக்கல. இந்த பொருளையே விரட்டிக்கிட்டே வந்த. விரட்டிட்டே அப்படி எங்க சின்ன பிள்ளைத்தனமா மூஞ்சி தூக்கிட்டு போனா. வீடு பக்கம் தானே, போயிட்டு வருது. சும்மா கடா, அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது இடக்கு முடக்க ஏதாவது பண்ணிட போறேன், பாத்துக்கலானே. சும்மாடா, நீ வேற ஊஸ்பேத்தி விட்டுக்கிட்டு. அம்மா ஸ்ட்ராங்கா நங்குரத்து போட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன் எடுத்து பார்க்க மாட்டா? ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் ஒண்ணு பாத்துக்க. நீ ஏன்டா பயம் காட்டிக்கிட்டு இருக்க? ஆமாண்ணே, பயந்துட்டேன்னா போச்சு பாத்துக்க. அடே, இவனை வீட்டுக்கும் போக முடியாது, கேஸையும் பார்க்க முடியாது. சரி, நாளைக்கு போய் பார்த்துட்டு வரேன். போயிட்டு வரேன். என்ன கெடுப்பு உனக்கு அவ்வளவு ஆனந்தமாடா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவ்வளவுதான். உன் சந்தோஷம் தேன்மொழின்னு எனக்கு தெரியும். ஒரு தம்பியா எனக்கு என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு நீதி நேரம்லாம் முக்கியம் கிடையாது. என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். என் அண்ணனோட சந்தோஷம் தேன்மொழி, அவ்வளவுதான் நான் பார்ப்பேன். டேய், மூஞ்சி தூக்கிட்டு போயிருக்கா, பேசுவாளடா. போனா தானே தெரியும். அதை இப்ப நிறைய பாட்டெல்லாம் கத்து வச்சிருக்கேன், சும்மா அவுத்து விடு. என் குரல் அவன் நக்கல சிரிக்கா. போட, நீ மாப்பிள்ளெல்லாம் கொடுத்த ஐடியா சரியா வரல. நான் புது ரூட்டை ஃபாலோ பண்ண போறேன். புது ரூட்டை ஃபாலோ பண்ண போறியா? ஆமாடா, ஹீரோவெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வில்லனா மாறினாதான் பிடிக்குது. ஆமா, அதான் வில்லனா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். வில்லனா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இவகிட்ட எல்லாம் வில்லத்தனம் மட்டும்தான் எடுப்படுது. வில்லத்தனத்துக்கு உனக்கு சொல்லியானே கொடுக்கணும். எப்படி வில்லத்தனத்தை காட்டுவாருன்னு மட்டும் பாரு.